அன்பான மக்களே, இந்த ராமநாதபுரம் பாராளுமன்றம் இந்த தேர்தலை இந்த ராமநாதபுரம் சந்திக்க இருக்கிற தேர்தல் 18வது தேர்தல். என் அன்பான உறவுகள், ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினராக இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் இந்த ராமநாதபுரத்தில் நிலவுகிற விவசாய பிரச்சனை, ஓஎன்ஜிசி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி பிரச்சனை, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஓட்டு வாங்கி உண்மையாக நேர்மையாக இதுவரைக்கும் இந்திய பாராளுமன்றத்தில் ஒருத்தன் பதிவு பண்ண முதல் முறையாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையாக நேர்மையாக இந்திய பாராளுமன்றத்தில் நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலவுகிற முக்கிய பிரச்சனையான விவசாயிகள் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, இப்படி எண்ணற்ற குடிதல்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை இந்த மொழி வாங்கி மைச்சினத்தை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்து விட்டால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை இந்திய பாராளுமன்றத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானே அன்பு தங்கை சந்திரபாபா எம்பிஎஸ் எம்பி அவர்கள் நமக்காக குரல் கொடுப்பார்கள். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இப்ப திமுக கூட்டணியில அண்ணன் நவாஸ்கனி நிற்கிறாரு, இந்திய ஜனநாயக கூட்டணியில ஐயா ஓபிஎஸ் நிற்கிறாங்க, அதிமுக கூட்டணியில ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. ஆனா இந்த வேட்பாளர்கள் அனைவரும் நீண்ட கால அரசியல் இருக்கிறவங்க. அண்ணன் நவாஸ்கனி போனவர்கள் எம்பியா இருந்தாரு, இந்த மக்களுக்காக என்ன பேசினாரு? ராமநாதபுரம் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா? இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போதுதான் நமது மீனவர்கள் பிரச்சனை எண்ணற்ற படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வாய்கள் அறுக்கப்பட்டு நெசவாளர் பிரச்சனைகள், இந்த ஜிஎஸ்டி பிறகு நெசவாளர் பிரச்சனை எல்லாம் ரொம்ப தலைதூக்கி போயிருச்சு. விவசாயிகள் பிரச்சனை பாருங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட ஹைட்ரோ கார்பன் ஆழ்நிலை கிணறுகள் அமைக்கிறதுக்கு இந்த மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. ராமநாதபுரம் ஒரு விவசாய பூமி. தஞ்சாவூருக்கு பிறகு ராமநாதபுரத்தை நெற்களஞ்சியமா இருக்கிற அந்த திருவாரூரை சட்டமன்ற தொகுதியில ஒரே தொகுதியில 16 கிணறுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. தோன்றது யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? என் மக்களின் நிலங்கள், என் மக்களின் நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், ஏதாவது ஒண்ணு இந்த ஜனநாயக கூட்டணி இந்த இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். மக்களிடம் ஓட்டு வாங்கி நீ கேட்கிறார்களே, இந்த பிரச்சனைகளை யாருனாலும் பாராளுமன்றத்தில் பேசுவாங்களா? ஒரு பையன் பேச மாட்டான். அவன் என்ன தெரியுமா செய்வான்? 1000 ரூபாய் 500 ரூபாய் உங்களுக்கு காசை கொடுத்துட்டு 200 கோடி செலவழிக்கிறான். இன்னைக்கு சொல்றான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர் 100 கோடி செலவழிச்சு இந்த பாராளுமன்ற ராமநாதபுரம் பாராளுமன்ற மக்களை விலைக்கு வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறான். அதே மாதிரிதான் திமுக கூட்டணி. நாம் நம்ம கட்சி அப்படி இல்லை. எங்கள் மக்களிடத்தில் உண்மையாக நேர்மையாக இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலை அதிமுக கூட்டணி 10 கட்சிக்கு மேற்பட்டு ஒன்றாணிக்கிறான். தேசிய ஜனநாயக கூட்டணி 15க்கும் மேற்பட்ட கட்சிகளோடு ஒன்றாணிக்கிறான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தன்மானம் உள்ள தமிழர்களை நம்பி என் மக்களை நம்பி 40 இடங்களை பறித்து நிற்கிறோம். யாருக்கு அந்த டெம்பிள் கட்டாணி அதனை தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக இந்த மண்ணை மாற்றணும். விவசாயிகள் நீங்க ஒன்னே ஒண்ணு நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. உங்களிடத்தில் ஓட்டு வாங்கி நாங்க பேசி ஓட்டு வாங்கி உங்களுக்கு வேற எதுக்கு நாங்க அவங்க மாதிரி சம்பாதிக்க போறதில்லை. மண்ணு மலரா போச்சு, உணவு விஷமாயிருச்சு. இதெல்லாம் மாற்றுறது யாரு? இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறது யாரு? நமது கலாச்சார பண்பாடுகளை இந்த மக்களுக்காக இளைய தலைமுறைக்காக மாற்றணும். இது யாரு மாற்றுவார்? அதுக்காகத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மருத்துவரை இதுவரைக்கும் மனிதனுக்கு பார்த்த மருத்துவத்தை எனவே ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்கு மருத்துவமாக இந்த மண்ணுக்கு மருத்துவமாக ஒரு சிறந்த வேட்பாளரை எங்கள் அக்கா சந்திரபாபா எம்பிஎஸ் எம்பி அவர்களை இந்த மண்ணில் இருந்திருக்காரு. தன்மான தமிழர்கள் அனைவரும் உண்மையாக நேர்மையான உங்கள் வாக்குகளை இந்த பைக் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து பெருவாரியாக வெற்றி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் தமிழர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அக்கா சந்திரபிரபா அவர்களே மற்றும் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில பொறுப்பாளர்கள், மாநில பேச்சாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற அன்னை தமிழ் சொந்தங்களுக்கும் மற்றும் எனது அன்பு வணக்கம். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலானது இது ஜனநாயக தேர்தலா அல்லது மனநாயக தேர்தலா என்பதை என் அன்பு மக்களாகிய நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிட கட்சிகள் இந்த நாட்டை எந்த நிலைமையில வச்சிருக்கிறது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பிள்ளைகள் தன்னுடைய அப்பா குடிக்கிறாரு என்று வேதனைப்படுகிறது. பிள்ளைகளுடைய கஷ்டம் அந்த பிள்ளை பெற்றவங்களுக்கு தெரியுதா தெரியாதா என்பது தெரியல. ஆனா எல்லா வீட்டிலும் நீங்க குடிக்கிற நிலைமை, கல்லூரிக்கு போற பிள்ளைகள் கஞ்சா குடிக்கிற நிலைமை
நிலைமை. இந்த நிலைமை யாரோ ஆட்சியில வந்துச்சு என்பதை தயவு செய்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இந்த அட்டூழியத்தை எல்லாத்தையும், அநியாயத்தை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். பரவாயில்ல, என் பிள்ளை கெட்டு போனா பரவாயில்ல, என் குடும்பம் நாசமா போனா பரவாயில்ல, இந்த நாடு நாசமா போனா பரவாயில்ல, ஏன் வந்தாங்க ஏன் தோத்தாங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை 500 1000 ரூபாய் கொடுத்தா போதும், நான் ஓட்டு போட்டு போயிட்டேன்னு சொன்னா உங்களை எதை வச்சு அழிக்கிறது என்ன சொல்றது எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்றோம். அந்த கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன வித்தியாசம் ஏதாவது பாத்தீங்களா? நாங்க மக்களிடம் போய் காசு கேட்டு கையேந்தி பிச்சை எடுத்து நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் நல்ல கொள்ளையடிச்ச படத்தை வச்சு அவங்களுடைய காசை மக்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கி போயிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 500 கோடி 1000 கோடி செலவழிக்கக்கூடிய கட்சிகள் அது 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்கிற நிலைமையில இன்னைக்கு வாக்கு செலுத்துறாங்க. ஆனா அதுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. எதன் அடிப்படையில் வாக்கு செலுத்துறோம் புரியாத அளவுக்கு மத போதையில வந்திருக்காங்க. போதும் 7 மணி ஆனா போதும், சடங்கு கிடைக்குதா, எவருக்கு போட்டா என்ன நிலைமைக்கு வந்துருச்சு. தயவுசெய்து என் அன்பு மக்களை அதை மாற்றக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதற்கும் திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை சிந்தித்து பார்த்து நீங்க வாக்கு செலுத்துங்க. தேர்தல் வந்தாத்தான் இவங்களுக்கு என்ன வேணும், கச்சத்தீவு பத்திரம் வச்சு பார்ப்பாங்க. அதுல கச்சத்தீவு பத்திரம் பேசவே மாட்டாங்க. தேர்தல் வந்துருச்சா நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், மாணவர்களை பாதுகாப்போம், அது மாதிரி வயநாடு பிடிச்சிருந்தீங்க, அது என்ன பண்ணுங்க பாருங்க. ஒவ்வொரு தேர்தல் ஆட்சியில் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம் அதை பத்தி பேசுறதே கிடையாது. இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் போட்டியிடக்கூடிய ஐயா ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சர் காலத்துல நம்முடைய மாநில உரிமை எல்லாம் போச்சு. எல்லாம் கல்வியில இருந்து மின்சாரத்தில் எல்லா உரிமையும் கொடுத்துட்டாரு. மோடி அப்படியே குடுமையை பிடிச்சி ஆட்டி வச்ச மாதிரி எடப்பாடி ஓபிஎஸ் வச்சு ஆட்டி படைச்சு எல்லா உரிமையும் பறிச்சுக்கிட்டாரு. நல்லா தெரியும், நாங்க கையாண்டு கிடையாது, தாழ்ல இருந்து மன்னிப்பு ஆளு கிடையாது. போராடுகள் என்பதை நீங்க புரிந்துக்கணும். தொடர்ந்து போராடிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா வெல்வோம். நாங்கள் வென்று வந்தால் இன்னைக்கு இந்த 6000 கோடி 5000 கோடி அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, ஓட்டுக்கு காசு ஒளிஞ்சு கணக்கெடுத்திருக்காங்கல்ல, உங்களை பூரா ஒரு நாளைக்கு வச்சு செய்வோம்டா. கொஞ்சம் கூட மானக்கட்ட, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ரோசம் இல்லாம வெள்ளச்சட்டை போட்டு வேட்டியை கட்டிட்டு காரணம் உட்கார்ந்துட்டு கணக்கெடுக்கிறீங்களா? கேவலப்பிள்ளை ஒரு போப்பிள்ளையாது. உனக்கு காசு யாரா கொடுத்தது? நீ கணக்கெடுத்து காசு கொடுத்து காசு யாரு கொடுத்தது? என் அப்பா விட்டு காசு, என் மக்கள் உழைக்கிற காசியா? என் மக்கள் உழைக்கிற காசு. தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு போயிடுற. ஜெயிச்சுட்டு போய் ஒவ்வொரு மக்களையும் அடிமை ஆக்குற. உனக்கு காசு வேணுமா? சாதாரண வேலையை கூட்ட காசு சம்பாதிக்கிற. மக்கள் மதுக்கும் அப்படியே அடிமை இருக்கணும், அடிமை வச்சுக்கணும். பெத்தவங்களை நீங்க கெடுத்தீங்க, நீங்க பிள்ளைங்களை கஞ்சா விட்டு பிள்ளைங்களையும் கெடுக்கிறீங்க. அப்ப ஆரம்பப்ப என் நாட்டுல மக்களை எங்களை கெடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? அங்கிருந்து வந்திருக்க. இந்த தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக இந்த கட்சிகள் நம்மளை கெடுக்கிறா இல்லையா? நமக்கு என்ன நன்மை செஞ்சிச்சு? உன்னை சொல்லுங்க. விலைவாசி என்ன யோசிச்சுங்க. நமக்கு தேவை 500 1000 அவ்வளவுதான் கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடும். எவன் வந்தாங்க இது என்னைக்கு வார்த்தை போறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுமைக்கு சொல்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை இந்த கட்சியை சேர்ந்த 40 வேட்பாளர்களோட போட்டி ஓட்டு 10 நிமிஷம் இந்த மேடையில் பேச சொல்லிடு. எங்க அக்கா சந்திரபுரம் ஐயா ஓபிஎஸ் ஜெயிச்சு போன நவாஸ்கரைய 10 நிமிஷம் பேச சொல்லுது. வென்று காட்டிட்டா, பேசி ஜெயிச்சு காட்டிட்டா அந்த கட்சி கழிச்சு போயிடுங்க. என்ன உனக்கு தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? பூ முட்டை ஓபிஎஸ் பூ முட்டை காசு தெரியும், ஓட்டுக்கு காசு கொடுக்க தெரியும். நீங்க 3 பேர் முதல்ல என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நவாஸ்கரி 5 வருஷம் ஜெயிச்சுட்டு போனீங்க, டெல்லிக்கு போனீங்க, என்னைக்கு ஊருக்கு வந்த? ஓட்டு கேட்க தேர்தல் வந்த எப்ப வந்த? என்ன செஞ்சு கேட்டா நாங்க மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கி கொடுத்திருக்கோம். ஒரு யார கல்வி கடன் கேட்டா, ஒரு யார் கடன் கேட்டா கல்வி இலவசமா கொடு, குடிக்கிற தண்ணீர் இலவசமா கொடு, நல்ல சாலையை கொடு, எங்களுடைய ஆரோக்கியம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை கூடுதலை கேட்கிறோம். அதை மட்டும் நீ ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சு அடிமையா செய்யல. எவ்வளவு நாளைக்கு ஒரு அடிமையா பண்ணிக்கிறீங்க? முடிஞ்சு வச்சா தேர்தலை விட 2026 நீங்க அண்ணன் செந்தில் சீமான் முதல்வர் ஆளுநர் காப்பாளர் என் மக்கள் எத்தனை 1000 கொடுத்தாலும் சரி, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, தூக்கி மூஞ்சில எரிஞ்சு காடி திப்பக்கூடிய நிலைமையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கலைன்னா நாங்க நல்லா அப்படி பழக்கலாம். இந்த சேவை சொல்ல புரிஞ்சுக்க, நல்லா தெரிஞ்சுக்க. தொடர்ந்து காசு வாங்க மக்கள் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு தேவைப்படுது மக்களுக்கு சீட்டு கட்டணும். 500 ரூபாய் நீங்க தேவைப்படுது. என் கூட பிறந்தவருக்கு நீ குடிக்கணும், காசு தேவைப்படுது. மதியம் இல்ல, குடுக்கலாம், வாங்கலாம், குடிக்கலாம். இந்த நிலைமையை உருவாக்குறது யாரு? நீ தான். இதை மாத்திரம் கண்டிப்பா மாத்துவோம்.
என் அன்பு மக்களே, தயவு சொல்றேன் கேளுங்க. ஓட்டு போடுறோமா, எது நல்ல கட்சி, எது நல்ல வேட்பாளர் பார்த்து போடுங்க. இந்த வேட்பாளர் ஏன் சாதி இல்ல, இந்த வேட்பாளர் ஏன் மதம் இல்ல, கேவலம் இல்ல, சாதி பார்த்து ஓட்டு போடு. எங்க அண்ணன் சொன்னாங்க செந்தமிழ் சீமான், சாதி போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்னார். தீட்டுன்னு ஓட்டுல சொல்ல சொல்லி, சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்ல சொல்ல சொல்லி எங்கேயாவது பார்க்கணும். இந்த சாதி பத்தி சொன்னாங்க ஓட்டு பேசக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில என் அண்ணன் செந்தமிழ் சீமான் உண்மையும் நேர்மையும் வரலாற்றையும் பேசி அப்படிப்பட்ட இடத்துலதான் என் அக்கா தந்தை பிரபாவை மிக அருமையான தெளிவான அறிவாளி புத்திசாலி மக்களுக்கு சேவை செய்து வந்திருக்காங்க. உங்களுக்கு வாக்கு கேட்கிறாங்க, வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தினால் நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க நல்லா இருப்போம். நீ வாக்கு செலுத்த காசு வாங்கி போட்டா நீ நாசமா போவ, நாங்கள் நாசமா போவேன். அவனை புரிஞ்சுக்கங்க. நாங்கள் கட்சியுடைய வெற்றி சின்னமாக மைக்கு சின்னம் நன்மைக்கு, உண்மைக்கு, நேர்மைக்கு, வலிமைக்கு மைக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான்